தினமலர் நேயர் அனைவருக்கும் சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம். என்னப்பா, அசெம்பிளி எலெக்ஷன் பிரச்சாரத்தை நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண போகுதாமா? சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆமாப்பா, கொங்கு மண்டலம் வந்துட்டு ஏடிஎம்கேவோட கோட்டையா இருக்கிறதுனால முதல் பிரச்சாரத்தை மேட்டுப்பாளையத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்களாமா. முதல் ரவுண்ட்லயே வந்துட்டு மேட்டுப்பாளையத்திலயும் கவுண்டம்பாளையத்திலயும் வந்துட்டு இபிஎஸ் பிரச்சாரம் செய்ய போறாராமா. அதுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்துல இருக்கிற வனபத்ரகாளியம்மன் கோயில்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாராமா. எதிரிகளை வீழ்த்துறதுக்கு காளி துணையா நிப்பா அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்களாம் நம்புறாங்க. அதே மாதிரி கட்சிக்காரங்க கிட்ட வந்துட்டு ஆளுங்கட்சியை வியக்கிற லெவல் வந்துட்டு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மாஜி உத்தரவிட்டு இருக்கிறாரு. இன்னமும் இந்த பூத் கமிட்டி அமைக்கிற வேலை முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, சில தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கிற வேலை வந்துட்டு ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருக்குது. அங்கே என்னன்னா யார் செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது. கட்சி மேலிடத்துல இருந்து இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு வாய்மொழியாக அறிவிச்சிட்டாங்கன்னா கூட போதும், ஜெட் வேகத்தில் அங்கே வேலை நடக்கும். பட் இன்னும் அவங்க அறிவிக்காதனால வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் காசு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. தொகுதிகளை பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட்டணிக்கோ அல்லது வேற யாருக்கோ வந்துட்டு சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, செலவு பண்ண காசெல்லாம் வீணாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக இவங்க யாருமே வந்துட்டு செலவு பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்களாமா. இது மட்டும் இல்லாம எதிர்கட்சியோட மாஜி இருக்கிறாருல, அவருமே வந்துட்டு பெட்டியில இருந்து காசை எடுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்தே வந்துட்டு பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுதே அப்படிங்கிறதுனால ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் குஷியா இருக்காங்க. மித்து வால்பாறை தொகுதி எம்எல்ஏ அமுல் கந்தசாமி இறப்புக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திமுக நிர்வாகிகளும் வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சாங்களாமா. ஆமாப்பா, அமைச்சரா இருந்தப்போ 2 பேருக்குமே நல்ல நட்பு இருந்துச்சாமா. இன்னொன்னு சக எம்எல்ஏ அப்படின்ற முறையில மரியாதை நிமித்தமாவும் போயிட்டு வந்ததாவும் சொல்றாங்க. தலைமை இடத்துல அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்ன்ற முறையிலையும் செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததா சொல்றாங்க. அதெல்லாம் சரி, ஆளுங்கட்சி மாஜியை ஏமாத்தி பதவியெல்லாம் வாங்கிட்டாங்களாமா. லட்சக்கணக்கில் கரன்சி கை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உடன்பிறப்புக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. உண்மையா? உண்மைதான். செக்கு மோசடி வழக்குல சிக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போன 4 எழுத்து பேர் கொண்ட உடன்பிறப்பு ஒருத்தவருக்கு இப்ப பகுதி கழக செயலாளரா பதவி கொடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே வசிக்கலையாமா. அவர் வேடப்பட்டியில குடியிருக்காராமா. அவருக்கு போய் சிட்டிக்குள்ள பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி 39வது வார்டு 40வது வட்ட செயலாளருக்கே தெரியாம புதுசா நியமனம் பண்ண பொறுப்பாளர் ஒருத்தவர் தன்னிச்சையா கூட்டம் நடத்திருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்குள்ளேயே புகைச்சலா ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயம் தலைமை இடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சில பகுதி கழகத்துக்கு சம்பந்தமே இல்லாம பக்கத்து வார்டை சேர்ந்தவங்க எல்லாம் நியமனம் பண்ணிருக்காங்களாமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சி பதவிகளை கரன்சி வாங்கிட்டு தாரவாத்து கொடுக்கறதா உடன்பிறப்புகள் புலம்பிட்டு இருக்காங்க. மாவட்ட பொறுப்புல இருக்க 4 எழுத்து நிர்வாகி ஒருத்தர் அடேங்கப்பா அப்படின்ற சொல்ற அளவுக்கு பார்த்தேன்னா கலெக்ஷனை அள்ளிட்டு இருக்காருன்னு சொல்லி புகார் போயிருக்கு. என்ன சித்து, இந்த டாஸ்மாக் பார் நடத்துற குத்தகைக்காரங்களெல்லாம் ஆளுங்கட்சியில சேர்ந்த ஒரு குரூப் மிரட்டுதாமா? அதுவா மித்து, இந்த ஒயின் ஷாப் விஷயத்துல ஆளுங்கட்சியோட தொல்லை தாங்க முடியலையாமா. இருகூர் ஏரியாவில் ஆளுங்கட்சி பிரதிநிதி ஒருத்தர் வந்துட்டு டெண்டர் எடுத்திருக்கிறாரு. 20 லட்ச ரூபாய் குத்தகைக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இவரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவங்களும் வந்துட்டு பார் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பார்க்குள்ள போயிட்டு அடாவடிலாம் காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாரை பூட்டி சாவியும் எடுத்துட்டு வந்துட்டாராமா. உடனே அந்த குத்தகைக்கு வாங்கியிருப்பார்ல, அவரு போயிட்டு சாவி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் தர முடியாது, நான் வேற ஆளுக்கு கை மாத்திட்டேன், நீ கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசியிருக்கிறாரு. இதே மாதிரி வடவள்ளி தொண்டாமுத்தூர் ஏரியாலையும் வந்துட்டு பார் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் போய் யார்கிட்ட காசு வாங்குறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, அந்த இருகூர்ல இந்த பிரச்சனை நடந்துச்சுல, இது வந்துட்டு போலீஸோட பெட்ரோல் வாகனத்துக்கு தகவல் போயிருக்குது. அவங்களும் வந்துட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இவர் ஆளுங்கட்சிக்காரர் அப்படின்னு. அதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பேரும் சுமூகமா போயிருங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டாங்களாமா. மித்து, இந்த போலீஸ்காரங்களே வந்துட்டு சமூக விரோதிக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான்ப்பா. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுக்கரை ஏரியாவில் புதுசா ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு பூஜையும் போட்டிருக்காங்க. அதனால மேஸ்திரி உட்பட 7 பேருக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு மதுக்கரை ஏரியாவில் இருக்க ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அந்த பார்ல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குரூப் அவங்கள மிரட்டி அவங்க வச்சிருக்க 2 போனு, அதுக்கப்புறம் புதுசா வாங்கியிருந்தாங்கல்ல அந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் 4500 ரூபாய், இது எல்லாத்தையுமே வழிப்பறி பண்ணிருக்காங்களாமா. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பார்ல இருக்க சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு. உடனே அந்த பாதிக்கப்பட்ட 7 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுக்கரை ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்களாமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம்
திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கும் அங்க இருக்க போலீஸ்காரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரசீது கொடுக்குறோம், அது வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல இருந்து அவங்க போனை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டாங்களாமா. உடனே இவங்க 7 பேருமே பதறி போயிட்டாங்க. என்னன்னா வழிப்பறி நடந்திருக்கு, பக்காவா சிசிடிவி கேமராலையும் ஃபுல் ஆதாரமும் இருக்கு. நான் இருந்தாலும் மதுக்கரை போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை தட்டி கழிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வழிப்பறி கொள்ளையர்களோட கை கோத்துட்டு இந்த லஞ்ச பணம்லாம் வாங்கிட்டு சமூக விரோதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மதுக்கரை போலீஸ்காரங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. உளவுத்துறை போலீஸ்காரங்க இதை மோப்ப முடிச்சு கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. என்ன சித்து, உளவுத்துறை அனுப்புற ரிப்போர்ட்டுகளை கவர்மெண்ட் தரப்புல மதிக்கிறதே இல்லையாமா, சிஎம் கவனத்துக்கு கொண்டு போறதே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களே ஃபில்டர் பண்ணி சிஎம் கவனத்துக்கு கொண்டு போறது இல்லையாமா அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அதுவா, உதாரணத்துக்கு சொல்ல போனா கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மீது வந்துட்டு ஏகத்துக்கு புகார்கள் இருக்குது. அதெல்லாம் முறையா என்கொயரி செஞ்சு அந்த உண்மையான தகவலை மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. இருந்தாலும் அவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லையாமா. அதனால அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு தில்லா இருக்கிறாங்க. இந்த மாசம் நடந்த கவுன்சில் கூட்டத்துல சில கவுன்சிலர்கள் ஓப்பனாவே இந்த ஆஃபீஸர்ஸ் மீது வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே இவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்தா 2026 எலெக்ஷன்ல ஆளுங்கட்சிக்காரங்க எப்படிதான் வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர்கள் எல்லாம் புலம்பிட்டு போயிருக்காங்க. ஆயுதப்படையில வேலை பார்க்குற சில போலீஸ்காரங்க எந்த வேலையும் செய்யாம சுத்திட்டு இருக்காங்களாமா. அதை ஏன் கேட்குறீங்க? ஆஃபீஸர்ஸோட ஆதரவு இருக்கிறதுனால சிலர் வந்துட்டு யூனிஃபார்ம் கூட போடாம காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்களாமா. ஒரு சிலருக்கு வந்துட்டு ரெஸ்டே இல்லாமல் வேலை செய்கிறாங்களாமா. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்களாமா. அப்புறம் ஆயுதப்படையில் இருக்கிற போலீஸ்காரங்க வந்துட்டு ரெகுலர் டியூட்டி பார்க்குறனால அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது வழக்கம். ஆனால் ஒரு சில போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே வேலை பார்க்குறதுனால அவங்களோட தயவு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகாமல் ஒரே இடத்துல ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மித்து, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு வர்றவங்களாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்களாமா. ஆமாப்பா, இந்த முதல்வர் காப்பீடு அட்டை இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தயக்கம் காட்டுறாங்க. மருத்துவ காப்பீடு லிமிட்டுக்குள்ளே வராதவங்களெல்லாம் எல்லாரையுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்களாமா. அதுக்காகவே இந்த அறுவை சிகிச்சை நடக்கும்ல, இது வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கிளம்பியிருக்கு. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வார சித்ரா மித்ரால பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா.